Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் 5 முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட போதிலும் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். திருப்பூரில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையில் அவர் பேசியதை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறார், 5 முறை வெளிநாடு போயிட்டார். 5 முறை வெளிநாடு போய் என்ன முதலீட்டு ஈர்த்து வந்திருக்கிறீங்க? பெருசா எதுவும் இல்ல, எல்லாம் ஏற்ற அளவுல தான் இருக்குது. அதனால மக்களுக்கு எந்த பயனும் இல்ல. இன்றைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதித்திட்டார். இங்க இருக்கின்ற பனியன் உற்பத்தி, பின்னலாடை தொழில், அந்த தொழில் செய்கின்றவங்க காலையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு இந்த தொழில் 50% குறைந்து போச்சு. இன்றைக்கு இந்த பனியனுடைய உற்பத்தி 50% குறைந்து போய்விட்டது. இதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவிலே வரி விதிப்பு. அதற்கு ஏதாவது இந்த மாநில அரசு, இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற, திருப்பூர் மாநகரத்தில் இருக்கின்ற தொழில் நலிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு 50% தொழில் இன்றைக்கு முடங்கி இருக்கின்றது, சரிந்து இருக்கின்றது. இதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லி அங்க உல்லாசமா இருந்ததுதான் இன்றைக்கு நிலைமை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருந்தது. 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை அம்மா ஈர்த்தாங்க. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். பல ஒப்பந்தம் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்துடுது. தொழிற்சாலை இயங்குறது, பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டார் மாநாடு நாங்க நடத்தினோம். அதுல 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இவர்கள் போல விளம்பரப்படுத்தல. இன்றைக்கு யாரெல்லாம் அந்த தொழில் முதலீட்டார் மாநாட்டில் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களோ அவர்களெல்லாம் அவருடைய தங்களுடைய தொழிற்சாலை பணி துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 90% பணிகள் நிறைவு பெற்று பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சது. இது அதிமுக சாதனை. நாங்க கேட்பதெல்லாம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்களே, வெள்ளை அறிக்கை விடு. எந்தெந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலை என்ன, எத்தனை தொழிற்சாலை இந்த ஆட்சியில் முடிவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எத்தனை இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது? எதுவுமே கிடையாது. பொதுவா திரு ஸ்டாலின் அவர்கள் அவள் அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.